சாவை ஏமாத்த முடியாது. சாவு நிரந்தரமாய் இருக்கிறது, நிச்சயமாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது என்று மட்டும் யாருக்கும் தெரியாது. இவங்க மேல, இவங்க கீழே, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க. எப்படிங்க சொல்ல மனசு வருது? எப்படி அவங்களுக்கு சொல்ல மனசு வருது? அவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, எப்படி சொல்ல மனசு வருது? காட்டு விலங்குகள் கூட, சிங்கம், புலி கூட எதை சாப்பிட்டுச்சான்? புல்லுதான் சாப்பிட்டுச்சான் இல்லையா? அப்ப நான்வெஜ்ஜே இல்ல. கெட்டு போன தேவதூதர்கள் தான் சாத்தான்கள். மனுஷனுடைய ஆன்மா சாத்தான் கிடையாது. யாராவது சொல்லி கொடுத்தாங்க? அன்பானவர்களே, இறப்பை எதிர்கொள்ளாதவர்களே இந்த உலகத்தில் இல்லை. இறப்பை காணாதவர்கள் யாரும் இல்லை. ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவருக்கு இறப்பு நிச்சயம். ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவருக்கு இறப்பு நிச்சயம். There is no bypass. இல்லையா? இறப்பை யாருமே எஸ்கேப் பண்ண முடியாது. சாவை ஏமாத்த முடியாது. சாவு நிரந்தரமாய் இருக்கிறது, நிச்சயமாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது என்று மட்டும் யாருக்கும் தெரியாது. அது நிரந்தரம், நிச்சயம். ஆனால் எப்பொழுது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த சாவு எத்தகையது? நம்ம ஏன் சாவை குறித்து யோசிக்கணும்? நவம்பர் மாசம் வந்திருக்கிறதுனால தான் நான் இந்த தலைப்புல இருந்து ஆரம்பிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. பல நேரங்களிலே இதை புறந்தள்ளி விடுகிறோம். யாரும் சாவை குறித்து யோசிப்பதும் இல்லை. ஏன் ஃபாதர் அதை பத்தி நினைக்கணும்? நல்லா இருக்கிறத பத்தி பேசுவோமே, நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இறைவார்த்தை நமக்கு வேற ஒரு செய்தியை சொல்லுகிறது. அதனாலதான் நான் முதல்ல இதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் சாவை படைத்தார் என்று சிலரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொன்ன பதில், ஆண்டவர் சாவை படைக்கவில்லை, ஆண்டவர் சாவை உண்டாக்கவில்லை. இல்லையா? அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல ஆண்டவர் மனிதர்களை எதற்காக படைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் நமக்கு பதில் இருக்கிறது. கொலோசியர் 1:16. நீங்க வேகமா எடுத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் பார்க்கலாம், நிறைய செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அதனால பைபிளை கொஞ்சம் வேகமா புரட்டுங்க எல்லாரும். இங்க ஸ்கிரீன்ல போடுறாங்களேன்றதுக்காக விட்டுறாதீங்க. பட் ப்ளீஸ், இல்லையா, பைபிளை புரட்டுற ஒரு பழக்கம் இருக்கணும். கொலோசியர் 1:16. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். நல்லா கவனிங்க. நீங்க கண்ணுல பார்ப்பது, பார்க்காதது, இந்த அண்ட சராசரத்துல தெரிகிற விஷயம், நட்சத்திரம் இல்லையா, சூரிய குடும்பம், அண்ட சராசரம், எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம் படைச்சவன், பணம் படைச்சவன், பெரிய ஆளு இல்லையா, எல்லாரும் எல்லாமுமே அவரால் படைக்கப்பட்டனர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்த வரி, அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. கவனிச்சிங்களா பிரியமானவர்களே? அனைத்தும் அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர், அவர் வழியாக படைக்கப்பட்டனர், அவருக்காகவே படைக்கப்பட்டனர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மறக்காதீங்க தயவு செய்து. கொலோசியர் 1:16 மறக்காதீங்க. அனைவரும் மற்றும் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன, அவர் வழியாய் படைக்கப்பட்டன, அவருக்காகவே படைக்கப்பட்டன. அப்ப வேற எந்த பர்பஸும் இல்ல, வேற எதற்காகவும் இறைவன் நம்மை படைக்கல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் வாழ்வதும் கிறிஸ்துவுக்காக, இறப்பதும் கிறிஸ்துவுக்காக. இல்லைங்களா? ஏனென்றால் இந்த 3 வார்த்தைகளை பிரியமானவர்களே நம்ம அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சாவே நமக்குள்ள ஒரு தாழ்ச்சி உண்டாகும், ஆணவம் குறையும், தேவையில்லாத பேச்சு வராது, தேவையில்லாத சண்டை வராது, பொறாமை வராது, அடுத்தவங்களை இழிவா பார்க்க தோணாது. ஏன்? அனைத்தும் அனைவரும் அவரால் படைக்கப்பட்டன. இல்லையா?
அவர் வழியாய் படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன. அப்ப இந்த உலகத்துல இழிவானதுன்னு ஏதாவது இருக்கா? இவங்க மேல, இவங்க கீழே, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, எப்படிங்க சொல்ல மனசு வருது? எப்படி அவங்களுக்கு சொல்ல மனசு வருது? அவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, எப்படி சொல்ல மனசு வருது? அனைவரும் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன, அவர் வழியாய் படைக்கப்பட்டனர், அவருக்காக படைக்கப்பட்டனர். அதை குறித்து பேச நமக்கு என்ன அருகதை இருக்கு? நமக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் தாழ்ச்சி, மரியாதை, பரிவு, அன்பு, இரக்கம், இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தியானிச்சாலே வந்துரும். இந்த வசனத்தை அடிக்கடி சொன்னாலே போதும். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, கொலோசியர் 1:16 ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைவரும் மற்றும் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன, அவர் வழியாய் படைக்கப்பட்டன. ஆகவே ஆண்டவரே, நான் ஒரு பொழுதும் யாரையும் இழிவாகவோ தவறாகவோ பேசாமல் எண்ணாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிப்போம். இதுதான் இந்த மனுக்குல வாழ்க்கையினுடைய அடிப்படை குறிக்கோள். The existential purpose of the entire humanity. இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம், அவருக்காகத்தான் படைக்கப்பட்டோம். இந்த உலகத்தில் சொத்து சேர்த்து வைக்க அல்ல, இந்த உலகத்தில் பெருமையை சேர்த்து வைக்க அல்ல, இந்த உலகத்திலிருந்து எதையும் வாரி கட்டி கொண்டு போவதற்காக நாம் படைக்கப்படவில்லை, அவருக்காக படைக்கப்பட்டோம். அப்பதான் சாவு எங்கிருந்து வந்தது ஃபாதர்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம எல்லாரும் அவருக்காக தானே படைக்கப்பட்டோம், சாவு எங்கிருந்து ஃபாதர் வந்தது? சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாவ், சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. கைத்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஒரு வாட்டி நல்லா கை தட்டுவீங்களா? சாவை கடவுள் உண்டாக்கல. கடவுளால சாவு வரல, கடவுளால சாவு இந்த உலகத்துக்குள்ள வரல. யாராலன்னு கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அந்த 14-15 வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிச்சிருங்கம்மா. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை, நாம் அழிந்து போவதிலே இறைவனுக்கு விருப்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பிரியமானவர்களை கவனிங்க. நாம நோய் வந்து மரித்து போனோம், கஷ்டப்பட்டு மரித்து போகணும், விபத்துல மரித்து போகணும் இல்லையா? கொலை பாதகர்களால கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவர் நாம் அழிந்து போவதற்காக நம்மளை படைக்கல, அதுல அவருக்கு மகிழ்ச்சி இல்ல. அப்புறம் ஏன் ஃபாதர் இதெல்லாம் நடக்குது? அதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். அம்மா வாசிங்க தொடர்ந்து. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். பாத்தீங்களா? நாம் அழிந்து போவதற்காக படைக்கப்படவில்லை, இருக்க வேண்டும், என் பிள்ளைங்க என் கூடவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்குமே நஞ்சு இல்ல. ஃபாதர், பாம்புக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் தொடக்க நூல் வாசிங்க, 1வது அதிகாரத்தை. இப்ப இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவர் படைத்த பொழுது காட்டு விலங்குகள் யாரையும் கொலை செய்யல. காட்டு விலங்குகள் கூட புல் பூண்டுகளையே உண்டது. நாளைக்கு அதை பத்தி நான் விலாவரியா சொல்றேன். காட்டு விலங்குகள் கூட, சிங்கம் புலி கூட எதை சாப்பிட்டுச்சான்? புல்லுதான் சாப்பிட்டுச்சான் இல்லையா? அப்ப நான்வெஜ்ஜே இல்ல. ஐயோ, ஓ மை காட். அப்ப என்ன இல்ல? நான்வெஜ்ஜே இல்ல. யாரும் யாரையும் கொலை செய்யல, யாரும் யாரையும் அடிச்சு சாப்பிடல. ஆமாங்க ஃபாதர், அப்ப எப்ப நான்வெஜ் வந்துச்சு? நாளைக்கு சொல்றேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? எப்ப நான்வெஜ் வந்துச்சு, ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சாருன்னு நாளைக்கு சொல்றேன். சரி, அப்ப ஆண்டவர் தெளிவா படைச்சிருக்காரு. இந்த உலகத்துல அவர் படைத்த பொழுது அழிவையோ இறப்பையோ அவர் என்ன பண்ணல?
படைக்கவில்லை. ஏனென்றால் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே படைத்தார். நாம் அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் படைக்கவில்லையே. எவ்வளவு அழகான ஆண்டவர், அன்பான ஆண்டவர் இல்ல? எல்லாரும் கை உயர்த்தி இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி. சத்தம் பத்தலங்க. இயேசுவே நன்றி. சத்தம் பத்தலங்க. இயேசுவே நன்றி. இல்லையா? நாம் அழிந்து போக படைக்கல. அம்மா தொடர்ந்து வாசிங்கம்மா. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. பாத்தீங்களா? கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. Death did not conquer earth. சாவு மனுஷனை ஆள முடியாது. ஃபாதர், எப்படி அப்புறம் சாவு வந்துச்சு? நம்ம தொடர்ந்து வாசிங்க. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. யா, நீதிக்கு இறப்பு என்பதே இல்லை. போதுமா? அப்ப ஆண்டவர் சாவை உண்டாக்கவில்லை, அழிவுக்குரிய எதையுமே அவர் படைக்கவில்லை, நச்சுத்தன்மையே அவர் படைக்கவில்லை. ஆண்டவர் படைத்தது அத்தனையும் நன்மை மட்டுமே. ஏன்? காட்டு விலங்குகள் கூட மற்றவரை கொலை செய்யாதபடி அவைகள் புற்பூண்டுகளை சாப்பிடும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் படைத்தார். அப்ப இந்த உலகத்துல என்ன இல்லவே இல்லை? இறப்பு இல்லை. எப்ப இறப்பு வந்தது? ஏன் வந்தது? ஓகேவா? அதற்கு பதில் அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் 23, 24வது வசனம் வாசிங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். எஸ். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். இது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். மனிதரை அவர் தன் சொந்த உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்றால் நாம் அழியாமைக்காக படைக்கப்படவில்லை. யாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாதுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். புற்றுநோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். என் பிள்ளைங்க மருத்துவமனையில வேதனைப்படக்கூடாது, என் பிள்ளைங்க ஆபத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது, அவங்க மகிழ்ச்சியா வாழணும். எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். தம் சொந்த சாயல்ல படைச்சு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மள படைச்சாரு. ஆனால் அடுத்த வசனம், அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. போச்சு. அழகையின் பொறாமையால் சாவு உலகத்திற்குள் நுழைந்தது. யாருடைய பொறாமை? அழகையின் பொறாமை. அழகையின் பொறாமை. சாத்தான் என்ன பொறாமைப்பட்டான் தெரியுமா? அவன் ஆண்டவர் விண்ணிலிருந்து பாதாளத்திற்கு வீழ்த்தினார். யாரு சாத்தான்? உங்களுக்கு தெரியும். கெட்டு போன தேவதூதர்கள் தான் சாத்தான்கள். மனுஷனுடைய ஆன்மா சாத்தான் கிடையாது. யாராவது அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா தப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இல்லையா? இறந்து போன மனுஷனுடைய ஆன்மா பேய் கிடையாது. இல்லையா? இறந்து போனவன் இங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பா சொல்றாங்க. அதுக்கு நான் இப்ப சொன்ன கொஞ்ச நேரத்துல சொல்லி கொடுப்பேன். அப்ப பிரியமானவர்களே, கெட்டு போன தேவ தூதர்கள், ஆண்டவருக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்த தேவ தூதர்கள் தான் சாத்தான். ஆண்டவருக்கு எதிராக போராடினாங்க இல்லையா, அவங்க தான் சாத்தான். இந்த சாத்தானுடைய பொறாமை என்ன தெரியுமா? எப்படி இவர் மனிதர்களை அழியாமையில் படைத்து விட்டார், என்னையோ அவர் பாதாளத்தில் தள்ளிவிட்டாரே, ஆகவே இந்த மனிதர்களை நான் இறைவனுக்கு எதிராக திருப்புவேன். மனிதர்களுடைய நல்வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டான், மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்பட்டான், மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த எல்லா நன்மைகளை பார்த்து பொறாமப்பட்டான். அதனாலதான் அவன் மனிதனை வஞ்சித்தான், மனிதர்களை ஏமாற்றினான். புரியுதுங்களா? அப்ப யாரெல்லாம் சாத்தானின் தூண்டுதலுக்கு ஆட்கொள்ளப்பட்டு இறைவனை கைவிட்டு விட்டு சாத்தானுக்கு அடிபணிந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களே சாவை அனுபவிக்கிறார்கள். அவ்வளவுதான், அவர்களே சாவை அனுபவிக்கிறார்கள். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா ஏன் உலகத்துக்குள்ள சாவு வந்துச்சு? மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்ததால் அவன் சாவை பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவருக்கு வருத்தம். ஐயோ, என் பிள்ளைங்களை நான் அழிவுக்கு படைக்கலையே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு படைச்சனே,
என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு படைச்சனே, ஆனா என் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து விட்டார்களே. சாத்தான் சொல்றதை கேட்கிறாங்களே, அதனால சாவு வந்துருச்சே. இவங்க சாவுக்காக படைக்கப்படலன்னு இவங்க கிட்ட எப்படி சொல்றது? தொடர்ந்து முடிச்சிருக்க, நான் வாசிக்கிறேன். சொல்லுங்க, முடியுமா? அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். அவனை சார்ந்து நிற்கிறவர்களே இறப்புக்கு உள்ளாவர். ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லாம் உள்ள இறைவன் தன் மகனை எதுக்கு தெரியுமா இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு? மகனே, மகளே, நீங்கள் அனைவரும் இறப்பதற்காக நான் உங்களை படைக்கல, உயிரோடு நித்தியத்தில் என்னோடு வாழ்வதற்காக நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த மக்கள் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு தன் மகனை அனுப்பினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு உலகத்துக்கு வந்தாரு, நம்மை போலவே பிறந்தார். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது, எல்லாமே டெமோ காட்டணும் இல்லையா? டெமோ காட்டணும், கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டினாதான் நம்ம ஆளுங்க நம்புவாங்க. அதனால அவர் பிறந்தார், நம்மை போலவே துன்புற்றார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. நம்மை போலவே தண்டனையான, ஒரு மிகப்பெரிய தண்டனையான சிலுவை சாவை அனுபவித்தார். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு காட்டினாரு, சாவு நிரந்தரம் இல்ல, உயிர்ப்பு தான் நிரந்தரம். நான் உயிர்த்திட்டம் பாருங்க, அதை போலவே நீங்களும் உயிர்ப்பீர்கள் என்கிற செய்தி இந்த உலகத்திற்கு சொல்லவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோ இறப்பு நிரந்தரம் அல்ல, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே மனிதர்கள் எல்லோரும் சாவு பயத்துல வாழ்றாங்க. யாருக்கு சாவு பயம் இல்ல சொல்லுங்க பாப்போம்? எல்லாருக்கும் பயம். சாவை பத்தி கேள்விப்பட்டாலே பயம். 98 வயசு தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க, இன்னும் ஒரு 25 வருஷம் இருந்துட்டா போதும் இல்லையா? ஏன்னா என்ன மனசுக்குள்ள தோணும்? ஐயோ எங்க போறோம், என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற குழப்பமும் பயமும் இல்லையா? பிரியமானவர்களே, இயேசு ஏன் வந்தார்னு பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க வேகமா. எபிரேயர் 2:15. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். பாத்தீங்களா? வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை இயேசு கிறிஸ்து விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமா? நம்ம எல்லாரும் சாவு பயத்துல இருக்கிறோம், அவருக்கு தெரியும். அதனால அந்த சாவு பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இனிமே இறப்பை குறித்து பயப்பட வேண்டாம் மகனே, மகளே. ஆண்டவர் நம்மளை விடுவிக்க போறார். ஆனா இது சாதாரணமா கிடைச்சிராது. அதனாலதான் நாளைக்கும் நாளை கழிச்சும் எப்படி சாவை ஜெயிக்கலாம், எப்படி உத்தரிக்கிற ஸ்தலத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு நாளைக்கும் நாளை கழிச்சு நான் சொல்ல போறேன் இல்லைங்களா? அப்ப இந்த தலைப்பு உங்களுக்கு நாளை மறுநாள் நம்ம கற்றுக்கொள்ள போகிற இறைவார்த்தைக்கு ஒரு அடித்தளமாக அமைய போகிறது. சரி, பிரியமானவர்களே, ஃபாதர் ஹான்ஸ் உர்ஸ் ஃபான் பல்தசார், அவர் ஒரு இறையியல் வல்லுனர். ஒரு ஃபாதர் ஹான்ஸ் உர்ஸ் ஃபான் பல்தசார், பரவாயில்ல பேரு வீடியோல இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த குருவானவர் 2 விதமான இறப்பை பத்தி பேசுறார். நேச்சுரல் டெத், அன்நேச்சுரல் டெத். நேச்சுரல் டெத், அன்நேச்சுரல் டெத். அவர் அதன்படி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நேச்சுரல் டெத் என்பது அழிந்து போவதல்ல, இந்த வாழ்விலிருந்து இன்னொரு மேலான வாழ்விற்கு நகர்ந்து செல்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போவதல்ல, இந்த வாழ்விலிருந்து இன்னும் மேலான ஒரு வாழ்விற்கு நகர்ந்து செல்வதை அவர் நேச்சுரல் டெத் என்று சொல்கிறார். அன்நேச்சுரல் டெத் என்பது இந்த வாழ்வில் இறைவன் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல், மறுமையில் இறைவன் தரப்போகிற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளாமல் தன் ஆத்துமாவை ஒருவன் இழப்பதே அன்நேச்சுரல் டெத் என்று சொல்கிறார். அதுதானே இயேசுவும் சொன்னாரு மத்தேயு 16:26. ஒருவன்
இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. ஆகவே உன் ஆன்மாவை காத்துக்கொள். பார்த்தீங்களா? உன் ஆன்மாவை காத்துக்கொள். ஆன்மாவை காத்துக்கொள்ளாமல் ஒருவரால் இறை ஆசிரை பெற முடியாது. நிறைய நேரம் பிரியமானவர்களே, நம்ம மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க தெரியுமா? புதுமைகளை நோக்கி ஓடுகிற மக்களா இருக்கிறாங்க. ஃபாதர், அங்க போனா புதுமை நடக்குமா ஃபாதர்? இங்க போனா புதுமை நடக்குமா ஃபாதர்? இல்லையா? அங்க போனா கை கால் சரியாயிடுமா ஃபாதர்? இங்க போனா தலைவலி சரியாயிடுமா ஃபாதர்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எப்படி வெறுக்கிறார் தெரியுமா? இந்த புதுமைகளுக்காக ஓடுகிற மக்களை இயேசு கிறிஸ்து நம்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் மகன், என் மகள் ஆன்மாவை காத்து கொள்ள போராடுகிறானா? ஏன்னா அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் எதை நோக்கி போராடுறாங்க? சின்ன சின்ன விஷயம். அவங்களுக்கு பெரிய எண்ணங்கள் இல்ல. குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் நடந்துட்டா போதும், வீடு வாங்கிட்டா போதும், என் புள்ள படிச்சிருச்சு. இல்லையா? நம்ம எல்லாருமே ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் முதலில் எதை நோக்கி ஓடணும் தெரியுமா? ஆன்மாவை காத்துக்கொள்ள ஓடணும். அதுதான் இறைவனுக்கு பிரியமான காரியம். அதனாலதான் இயேசு என்ன சொல்லுவார்னா, மத்தேயு ஐ திங்க் 6வது அதிகாரம் 31 - 33 யாராவது வாசிங்க. மத்தேயு 6:31. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். கவனிச்சிங்களா பிரியமானவங்களே? கவனிச்சிங்களா? ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு இடத்த சொல்லியிருக்கிறேன், அந்த இடம் முடிய மாட்டேங்குது, ஏதோ தடையா இருக்கு, என்ன தடைன்னு தெரியல, அதனால நான் இந்த தியான நிலத்துக்கு வந்தேன், அதனால நான் சர்ச்சுக்கு போனேன். பிரியமானவர்களே, அவ்வளவுதான நம்ம ஆண்டவர்? அவர் வல்லமையானவர் இல்லையா? அதிசயங்களை செய்ய வல்லவர் தான். ஆனா முதல்ல இதை கேட்காதீங்க, அந்த இடத்த முடிச்சு கொடுங்க ஆண்டவரே. அவர் என்ன ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா? அந்த இடத்த முடிச்சு கொடுத்துருங்க. எப்படியாவது தடையா இருக்குது, ஒருத்தன் அடிக்கடி பிரச்சனை பண்றான், அவனை அப்படியே நகர்த்திட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே, ஒன்னும் பண்ண வேண்டாம், அவனை அப்படியே நகர்த்திருங்க ஆண்டவரே. இல்லையா? ஆண்டவரே, ரொம்ப தடையா இருக்கு ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் வரமாட்டேங்குது, ஒரே ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணி குழந்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. பாருங்க, நம்ம நிறைய நேரம் இதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றோம், போக்கஸ் பண்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். யாரு இதெல்லாம் நாடுவாங்க? சத்தமா சொல்லணும். என் பிள்ளைங்க இதை நாட மாட்டாங்க, என் பிள்ளைங்க இதை மட்டும் கேட்க மாட்டாங்க. இல்லையா? என்னை பற்றி தெரியாதவர்கள் தான் எப்ப பார்த்தாலும் அதிசயம் அற்புதம்னு பேசுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நாம் அனைவரும் நம் ஆன்மாவை காத்துக் கொள்வதுதான் ஆண்டவருடைய விருப்பம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே தவறான விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அதிசயம் அற்புதம், எப்ப பார்த்தாலும் அதிசயம் அற்புதம். ஆண்டவர் இயேசு அந்த மாதிரி ஆளுங்களை பத்தி என்ன சொல்றாருன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இந்த வசனத்தை முடிச்சிருவோம். ஆகவே இதை யார் நாடுவா? பிற இனத்தவர் தாங்க நாடுவாங்க. என் பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் எதை சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, என்ன அணியிறது, இந்த உலகத்துல என்ன எப்படி வாழ்றது, வீடு வாங்குறது, பில்டிங் வாங்குறது, காரு வாங்குறது, இதை பத்தி என் பிள்ளைங்க ஒரி பண்ண மாட்டாங்க. வாசிங்கம்மா. உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? எவ்வளவு ஆறுதலா இருக்கு அந்த வார்த்தை. மகனே, மகளே, உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு எனக்கு தெரியும், நீ கேன்சர்ல இருந்து சுகமாகணும்னு எனக்கு தெரியும், நீ அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். இல்லையா? நீ வேதனையில் இருக்கிற, உன் குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னு எனக்கு தெரியும், மன்னிக்க முடியாம வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
அந்த நபரை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனிமே அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாம ஏதாவது இருக்குங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்புறம் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா ஆண்டவரே. அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், வாய மூடு. அவர்கிட்டயே வந்து சொல்றது, ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்படுற ஆண்டவரே. என்னமோ இவங்க வேற கிரகத்துல இருந்து வந்து ஆண்டவரே தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு யாவும் தேவை என எனக்கு தெரியும். Not that I do not know. வாசிங்கம்மா. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். பாத்தீங்களா? அனைத்துக்கும் மேலாக நம்ம முதலில் எதை நாடணும்? அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடைய காரியங்களை நாடுங்கள். அவருக்கு ஏற்புடையது எது? ஆன்மாவை காத்து கொள்ளுதல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லையா? அதை முதலில் நாடு. அப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வாசிங்கம்மா. அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இப்பெல்லாம் நீங்க கடையில போய் ஏதாவது பொருள் வாங்குனீங்கன்னா கோம்போ ஆஃபர்னு ஒன்று சொல்லுவான், இல்லைங்களா? இந்த ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா இந்த 2 சோப்பு டப்பாவும் இந்த ஒரு பிரஷ் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும், இல்லையா? இல்லைங்களாங்க? அப்படித்தானே போட்டிருக்கிற. கடையில் போய் இப்பெல்லாம் போய் சிக்கன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா கோக்கு சேர்த்து கொடுப்போம். இதுக்கு பேர் என்னது? கோம்போ ஆஃபர். அப்படித்தானே சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆன்மாவை காத்து கொள்ள நீ முயற்சி எடு மகனே, மகளே. உன் ஆன்மாவை காத்து கொள்ள நீ உழ, உன் ஆன்மாவிற்காக அழு, உன் ஆன்மாவிற்காக போராடு, உன் ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நீ வாழ்க்கையை வாழு. அப்ப உன் தடைகளை நானே அகற்றுவேன், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பேன், உனக்கு நான் வீடு வாங்கி கொடுப்பேன், இல்லையா? இன்னைக்கு நிறைய போதனை, தவறான போதனை. எடுத்த உடனே இதை கேளு, இதை கேளு, இதை கேட்டு வாங்க ஆண்டவர்கிட்ட. இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் விரும்புறதை நான் முதல்ல செய்யணும். ஆண்டவர் விரும்புவது ஆன்ம நலன். அவர் மனுஷனுக்கு ஏன் தெரியுமா நம்பிக்கை கொடுக்கிறாரு? the very purpose of the gift of faith என்று சொல்வார்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு? the purpose of gift of faith is saving one soul. உங்களுக்கு தெரியுமா அது? எடுங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். வேகமா எடுங்கம்மா. இவ்வாறு 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். நம்பிக்கையின் குறிக்கோள் என்னங்க? ஆன்ம மீட்பு. மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும். ஆன்ம மீட்பு. நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க. நம்பிக்கையின் குறிக்கோள் என்ன? ஆன்ம மீட்பு. ஆண்டவர் ஏன் நம்பிக்கையை கொடுக்கிறாரு? ஆன்மாக்களை ஆன்ம மீட்புக்கு தான் கொடுக்கிறார் நம்பிக்கைய. பொருள் வாங்குறதுக்காக நம்பிக்கை கொடுக்கல, வீடு வாங்குறதுக்காக நம்பிக்கையை கொடுக்கல, விடுதலைக்காக நம்பிக்கையை கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கையினுடைய நோக்கமே என்னது? ஆன்ம மீட்பு. திஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பைபிள் வசனம். இதுதான் என்னுடைய பர்பஸ். நான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதே முதல் காரணம் என்னது? ஆன்ம மீட்பு. உங்கள் ஆன்மாவை காத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த உடல் 3 பகுதியா இருக்கு. இந்த உடல் 3 பகுதியாக இருக்கு பிரியமானவர்களே. சோல், பாடி, ஸ்பிரிட். சோல், பாடி, ஸ்பிரிட். SBS ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிதான ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த உடலை எப்படி பிரிக்கலாம்? ஆன்மா, உடல், உயிர். ஆன்மா, உடல், உயிர். ஓகேங்களா பிரியமானவர்களே? இந்த ஆன்மா, உடல், உயிர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே தமத்திருத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். எத? தமத்திருத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன் ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரு? அவருடைய உருவிலும், ரெண்டும் சேர்த்து சொல்லணும், அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும். எப்பெல்லாம் இந்த தமத்திருத்துவ விழா வருதோ, ஐயோ எங்களுக்கு புரியலையே, தமத்திருத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் தமத்திருத்துவத்தை எங்கேயோ வைக்கல, நம்ம உடம்புலயே வச்சுட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆன்மாவும் உடலும் ஒன்றல்ல, உடலும் உயிரும் ஒன்றல்ல.
ஆன்மா வேறு, உடல் வேறு, உயிர் வேறு. இவை மூன்றும் இணைந்து ஒரு நபராக இருக்கிறோம் நாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா பிரியமானவர்களே? ஆனா ஆண்டவர் ஏன் தெரியுமா இதை கொடுத்தாரு? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த உடல் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம், முதலீடு. முதலீடு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் உடல் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா? Don't you know that your body is the temple of the Holy Spirit? It is not an ordinary body. It is the temple of the Holy Spirit. ஆவியானவர் வாழும் ஆலயமா இருக்குது இது. ஆனா பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் உடம்புல இருக்க மாட்டார், உடம்பு விட்டு வெளியில போயிடுவார். பைபிள் இருக்கு. எங்க இருக்கு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு. இப்ப வாசிக்க வேண்டாம், ஆனா குறிச்சு வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 16:14. யாரு? சவுல் இருப்பார் இல்லையா, அவருக்கு கெட்ட எண்ணம் வந்துடும். சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஆனா அவருக்குள்ள என்ன வந்துடும்? கெட்ட எண்ணம், பொறாமை. யார் மேல? 14வது வசனம். 14, 16 போடுறீங்க. 14 தம்பி, என் தமிழ் புரியலையா? மன்னிச்சிருங்க. சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்க. கவனிச்சிங்களா? அவர் உடம்புல இருந்து யார் வெளியில போயிட்டா? தூய ஆவி வெளியில போயிட்டாரு. நம்ம பாடி ஆவியானவருடைய உடலா தான் இருக்கணும். ஆனா பாவம் கிட்ட நெருங்கும் பொழுது யார் நம்ம உடம்பு விட்டு வெளியில போயிடுவா? தூய ஆவியானவர் போயிடுவார். ஓகேவா? அப்ப இந்த உடல் தூயாவியானவர் வாழும் ஆலயம். ஆனால் பாவம் செய்வதனால் என் உடலை விட்டு யார் வெளியில போயிடுவா? அபிஷேகம் செஞ்சுட்டாவே ஆவியானவர் கூட இருக்க மாட்டாரு. ஃபாதர் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு ஃபாதர் அப்படின்னா ஆவியானவர் எப்போ இருக்க மாட்டாரு. நீ அக்கிரமம் பண்ணா ஆவியானவர் உடம்பு விட்டு என்ன பண்ணுவாரு? வெளியில போயிடுவாரு. சரி, இந்த வீட்டுல நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உடம்பு விட்டு வெளியில போயிடுவாரு. அடுத்து யார் உள்ள வந்துருவா? அடுத்த செகண்டே வருவான். அவன் காத்துக்கிட்டே இருக்கான், நம்ம உடம்புக்குள்ள பூந்துக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கான். உடனே பிசாசு வந்துருவான். அப்ப பிரியமானவர்களே, ஆன்மா, உடல், ஆவி, இந்த பிள்ளைகள் நிலையான உடலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? தன் உடலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு வெளியில போகும்போது நமக்கு 2 ப்ராமிஸ் தான். என்ன ப்ராமிஸ் தெரியுமா? அல்லது 3 ப்ராமிஸ்னு வச்சுக்கலாம். 3 ப்ராமிஸ். இது நிறைய நம்ம பிரிவினை சபை நண்பர்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் சந்தோஷப்படுவேன். அவங்க அதை ஏற்க மறுக்கிறாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு 3 ப்ராமிஸ் கொடுக்கிறார். முதல் ப்ராமிஸ் திருச்சபை. பேதுரு, நீ என் பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். கத்தோலிக்க திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பிய திருச்சபை இல்லையா? அதுதான் அவர் கொடுத்த முதல் ப்ராமிஸ். 2வது ப்ராமிஸ் என்ன தெரியுமா? தன் உடலையும் தன் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 3வது ப்ராமிஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன். யார் அது? இப்ப நல்லா பாருங்க, ஆண்டவர் ஏன் நம்மள ஆன்மாவை காத்துக்கொள்ள சொன்னார் தெரியுமா? இந்த உடல் கொடுத்தாருல்ல, இந்த உடல் அழிஞ்சு போயிடும். இந்த உயிர் இந்த உலகத்திலேயே போயிடும். அப்ப மறுபடியும் இந்த ஆன்மாவிற்கு ஒரு உடலும் உயிரும் தேவை. அதனாலதான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன் உடலை தந்தார், தன் ஆவியை தந்தார். அப்பதான் நமக்கு என்ன உடல் கிடைக்கும்? உயிர்ப்பின் உடல் கிடைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவருடைய ப்ராமிஸ் இது. ஆண்டவர் எதுவுமே விட்டு சொல்ல பாருங்க. திருச்சபை, திருச்சபையின் வழியாக நற்கருணை, தூயாவி. ஏன் இது 2த்தையும் கொடுத்தாரு? மகனே, மகளே, நீ ஆன்மாவை காத்துக்கோ. உன்னை புதைச்சிருவாங்கன்னா இந்த உடல் அழிஞ்சிரும் நீ நினைக்கிற. ஆனால் என் உடலை நீ எடுத்துக்கொண்டால் என் உடல் வழியாக நீ அழியா உடலை பெறுவாய். பரிசுத்தாவியின் வழியாக அழியா பரிசுத்தாவியை, உயிரை பெறுவாய். அப்ப இது எல்லாம் சேர்ந்து என்னதும் உயிர்ப்பின் உடலை நீ பெற்றுக்கொள்வாய். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமே தெரியலையே முகத்துல. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் நல்லா பாருங்க, ஆன்மா என்பது தந்தையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது.
உடல் என்பது இயேசுவின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆவி என்பது பரிசுத்தாவியின் வெளிப்பாடாக இருக்கிறது. நீங்க தந்தை மகன் தூயாவியை எங்கேயோ தேட வேண்டாம், உடம்புல தேடுங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் அதை ப்ராமிஸ் பண்ணார். அப்ப இந்த உடல் எவ்வளவு முக்கியம்? எதுக்காக இந்த உடலை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு? நம்ம ஆன்மாவை காத்துக்கொள்ளணும், அதுதான் நோக்கம். அப்ப இந்த டெத்னு இருக்குல்ல, இந்த சாவு ஆண்டவர் படைக்கவே இல்லையே. அப்ப இந்த சாவை அழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். பிரியமானவர்களே, எப்படி ஆண்டவர் இந்த சாவை அழிக்கிறார்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நாம் துணிவுடன் இருக்கிறோம், நாம் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். கவனிச்சீங்களா? நம்ம எதை விட்டு போயிடுவோம்? இந்த உடம்ப விட்டுட்டு ஆண்டவரோடு கூடியிருக்க போயிடுவோம். பிரியமானவர்களே, we are in a rented house. என்ன ஹவுஸ்? ரெண்டட் ஹவுஸ். எது? இப்ப இருக்கிற உடம்பு. இந்த மேக்கப் பண்றோம் இல்லைங்களா, டிசைனா மேக்கப் பண்றோமே, இந்த உடம்பு என்ன வீடு? வாடகை வீடு. இந்த வீடு வாடகை வீடு. இது ஓன் ஹவுஸ் கிடையாது. ஓன் ஹவுஸ் கொடுப்பார் ஆண்டவர் இல்லையா? அந்த உடல் எப்படி ஃபாதர் இருக்கும்? அதுக்கும் இதே மூஞ்சுதான். கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம்ல, கொஞ்சம் அழகா கொடுக்கலாம்ல, அதெல்லாம் கிடையாது. இதே முகம், இதே உடல், ஆனா அது அழியா உடல். கைகளை தட்டுங்க பெரியமானவர்களே, அது அழியா உடல். இது ரெண்டட் ஹவுஸ். இந்த வீட்டை விட்டுட்டு அங்க போய் நம்ம குடிபுக போறோம். சரிங்களா? அதனாலதான் அடிச்சுக்கிறார் ஆண்டவர். இந்த உலகம் நிரந்தரம் வாழாத மகனே மகளே, இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. அது உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே தெரியும். கடவுளை நம்பாத நாத்திகருக்கு கூட தெரியுமே ஒரு நாள் சாக போறாருன்னு. அம்மாவா இல்லையா? கடவுளை நம்பாத நாத்திகருக்கு கூட தெரியும் ஒரு நாள் சாக போறோம்னு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இல்லங்க, எங்களுக்கு அது நிரந்தரம் இல்ல, அது ஃபைனல் கிடையாது. எங்களுக்கு இன்னொரு அழியா உடல் காத்திருக்கு, அழியா உயிர் காத்திருக்கு. அம்மா, அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்கம்மா. எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த உடல்ல குடியிருந்தாலும் சரி, அடுத்த உடலில் போய் குடியிருந்தாலும் சரி, நாம் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கமா இருக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்ப ஃபாதர், வேற ஒரு உடல் கிடைக்குமா ஃபாதர் இறந்த உடனே? ஆமா. கைகளை தட்டுங்க, நான் வசனத்தை சொல்றேன். கை தட்டுங்க, வசனம் சொல்றேன். நல்லா கை தட்டுங்க. எங்க இருக்கு ஃபாதர்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். வேகமாடுங்க. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. நாம் யாவரும் சாக மாட்டோம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. நாம் யாருமே சாக மாட்டோம். சந்தோஷமா இல்லீங்களா? யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? ஒரு சிரிப்போட கை தட்டுங்க. நாம் யாருமே சாக மாட்டோம். ஐயோ ஃபாதர், அதை நினைச்சுதானே ஃபாதர் இவ்வளவு நாள் பயம். லபக்கு லபக்குன்னு அடிச்சுக்குது ஃபாதர். என்ன ஆகுமோ தெரியலையே. அந்த குழிக்குள்ள இறக்குற வரைக்கும் எப்படி எனக்கு என்னால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். ஆனா மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியலையே ஃபாதர். என் மூஞ்சி எப்படி ஃபாதர் மாறும்? உள்ள போன உடனே அழகா இதே மாதிரி இருக்குமா ஃபாதர்? இருக்காது. இப்பவே எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா குழிக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இப்பவே ஃபேஸை மட்டும் எக்ஸ்ரே பண்ணீங்கன்னா நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப எவ்வளவு அழகா இருக்கு, அப்படியே அழகா மேக்கப் எல்லாம் பண்றோம்ல. ஆனா உள்ள போன உடனே மூஞ்சி எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வைங்க. ஓகே, சரி பிரியமானவர்கள், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு மறைபொருளை சொல்லுகிறேன். மறைபொருள்னா சீக்ரெட், மிஸ்டரி. நான் உங்களுக்கு ஒரு மறைபொருளை சொல்லுகிறேன். நாம் யாருமே சாக மாட்டோம். வாசிங்கம்மா. ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க முடிஞ்சா வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை முழுசா படிங்க. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? மண்ணகத்தில் வாழ்வதற்கென்று ஒரு உடல்,
விண்ணகத்தில் வாழ்வதற்கென்று ஒரு உடல். இந்த உடல் இந்த உலகத்தில் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஆன்மாவை காத்துக் கொள்வதற்காக. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இந்த உடல் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? காத்து கொண்டால் என்ன கிடைக்கும்? அழியாத உடல் கிடைக்கும். தட் இஸ் த ரிவார்டு. அதுதான் ரிவார்டு. பாத்தீங்களா? பனிஷ்மெண்ட் எது? அழிவு. இல்லையா? இந்த உலகத்துல யாரெல்லாம் ஆன்மாவை காத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன உடல் கொடுப்பாரு? அழியாத உடல் கொடுப்பாரு. அதுவும் நம்ம மூஞ்சிதான், நம்ம உடம்பு. ஆனா அது அழியாத உடல். இது ஷேடோ. இந்த உடல் என்பது நிழல். அந்த உடல் தான் நிஜம். இல்லையா? இந்த உடலுக்கு வயசாகும், அந்த உடலுக்கு ஐயோ அதான ஃபாதர் வேணும், அதுதான் ஃபாதர் வேணும். இல்லையா? இந்த உடலுக்கு வலிக்கும், அந்த உடல்ல வலி இருக்காது. இந்த உடல்ல அழுவோம், அந்த உடல்ல கண்ணீர் இல்ல. இல்லையா? இந்த உடல்ல சொந்தக்காரங்க தொல்லை ஜாஸ்தி, அந்த உடல்ல அந்த மாதிரி பிரச்சனையே இல்ல. ஏன்னா அங்க கல்யாணமும் இல்ல. கைத்தட்டி நன்றி சொல்லிடுங்க. இப்ப எல்லாம் பாக்குறாங்க, அது இப்பவே கிடைச்சா நல்லா இருக்குமே, அது இப்பவே கிடைச்சா நல்லா இருக்குமே. அதாவது அதுதான் அது கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்பவே இந்த உடலை நானு என் ஆன்மாவை காத்துக்கொள்ள பயன்படுத்தணும். ஆமென், ஆமென், இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அடிக்கடி உங்களுடைய இறப்பை நீங்கள் எண்ணி பார்க்கணும். திருப்பாடல் 39:4. சீக்கிரம் வேகமாடுங்க. திருப்பாடல் 39:4. வெறும் இறப்பை மத்தி மாக்கிறோம், நிறைய இருக்கு. யாருமா? ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். கவனிச்சீங்களா? ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Lord, remind me how brief my life is. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் எவ்வளவு சொற்ப காலத்தில் வாழ வேண்டியவன் என்பதை எனக்கு அடிக்கடி நினைவுபடுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு நினைவுபடுத்துங்க. நான் இந்த உலகத்துல என்னமோ பெர்மனண்டா வாழ போறவ மாதிரி வாழ்ற ஆண்டவரே. நான் என்னமோ அழியவே மாட்டேன், சாகவே மாட்டேன்ற மாதிரி இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அடிக்கடி என் சாவை எனக்கு நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. பாத்தீங்களா? அப்ப அடிக்கடி இறப்பை நினைத்து தியானிப்பது நல்லது, இல்லையா? நான் எவ்வளவு நிலையற்றவனு தெரிஞ்சாதான் எனக்கு நிலையான ஒரு உடல் கிடைக்க போதுங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த ஆசையும் அதிகமாகும். யாரெல்லாம் இந்த உலகத்தை நிரந்தரம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்காது? அடுத்த அந்த நிலையான உடல், அந்த அழியாத உடலை பற்றிய கனவு, ஆசை, வாஞ்சை, நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்காது. பிரியமானவர்களே, அதனாலதான் அவங்க நரகத்துக்கு போயிடுறாங்க. நான் நரகத்தை பத்தி பேசுவேன், இல்லையா? நாளைக்கு அதெல்லாம் நிறைய பேசுவேன், டீட்டெயிலா பேசலாம். ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறைய விஷயம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் சொல்றேன். திருப்பாடல் 90 எடுத்துக்கோங்களேன். ஐ திங்க் 90:12 நினைக்கிறேன். 90:12 வேகமாடுங்க. எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, teach me to number my days that I may have a heart of wisdom. ஆண்டவரே, என் வாழ்நாட்களை எண்ணி கணிக்க எனக்கு கற்றுத்தாரும். அப்பொழுது ஞானமுள்ள இதயத்தை பெற்றுக்கொள்வேன். பிரியமானவர்களே, யார் அடிக்கடி தங்களுடைய இறப்பை தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? ஞானமுள்ள இதயத்தை கொடுக்கிறாரு. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் அறிவில்லாம கொலை செய்யறான்? அறிவில்லாம ஏன் கொள்ளை அடிக்கிறான்? அறிவில்லாம அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் ஆசைப்படுறான்? அறிவில்லாம அடுத்தவங்க அழிஞ்சு போகணும்னு ஏன் நினைக்கிறான்? அடுத்தவங்க அழிஞ்சு போறதுல சந்தோஷம் அடைகிறான். ஏன்? ஏன்னா அவனுக்கு இந்த ஞானம் இல்ல. யாருக்கு இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு? யாரெல்லாம் தங்களுடைய இறப்பை அடிக்கடி தியானிக்கிறார்களோ,
அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு. அவங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழ்றதுக்கான வழியை கொடுத்து ஆன்மாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்? அழியாத உடல் கிடைக்கும். பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, லார்ட் டீச் மீ, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, நான் எப்படி அடிக்கடி இதை யோசிக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதனாலதான் நம்ம தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை இந்த மாதம் முழுவதும் இறப்பை குறித்து தியானிக்கும்படி, இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும்படி. அது சரியா தப்பான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க, நாளைக்கு நான் பேசுறேன் அதை பத்தி, இல்லையா? இறப்பை குறித்து அடிக்கடி நம்ம தியானிக்கும்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாவின் நிழலில் நான் நடக்க நேர்ந்தாலும், என்ன வசனம் அது? திருப்பாடல் 23:4 வாசிங்கம்மா. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். எதை பற்றியும் நான் பயப்பட மாட்டேன். even though I may walk in the shadow of the valley of death, இல்லைங்களா? அதுல நான் நடந்தாலும் நான் அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கும் என்னை அணுகாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். நாளைக்கு நிறைய இருக்கு, நாளைக்கு நம்ம பார்ப்போம். டாக்டர் ரேமண்ட் மூடி அப்படின்னு ஒருத்தர், அவர் பேர் என்ன? டாக்டர் ரேமண்ட் மூடி. அவருடைய புத்தகம் லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம், ரொம்ப நல்ல புத்தகம். முடிஞ்சா நீங்க வாங்கி படிங்க, அமேசான்ல இருக்கு. லைஃப் ஆஃப்டர் லைஃப். அவரோட பேரு டாக்டர் ரேமண்ட் மூடி. அவர் ஒரு மருத்துவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகம் எப்படி எழுதுறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 பேர் அவர்கள் மருத்துவர்களால் இறந்தவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட பிறகு, அவர்கள் உயிர் பெற்று வந்த பிறகு அவங்கள பத்தி படிக்கிறார். யாரு? அவர் இறந்துட்டாருன்னு டாக்டர் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க உயிரோட வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 500 கேஸ படிக்கிறார். அந்த 500 கேஸ்ல இருந்து வந்தவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதுல நிறைய பேரு கொடூரமான ஒரு இடத்தை பார்த்ததாக வெளியிடுகிறார்கள். என்ன இடம்? கொடூரமான ஒரு இடத்தை பார்த்திருக்கிறாங்க. அவங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனா அது ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப அமைதியா சமாதானமா ஒளியான ஒரு இடத்தை பார்த்ததா சில பேர் சொல்றாங்க. அதுல ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காரு? டாக்டர் சொல்றாரு, ஒரு பேஷண்ட்டை அவங்க உயிரோட கொண்டு வந்த உடனே அந்த பேஷண்ட் அந்த டாக்டர் மேல கேஸ் போட்டாராம். என்னை ஏன் உயிரோட கொண்டு வந்த? நான் அந்த இடத்துல நல்லா இருந்தேன், நீ என்ன பண்ணிட்ட? உயிர் கொடுத்து என்ன திரும்ப இந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாராம்? கேஸ் போட்டாராம். அந்த டாக்டர் சொல்றாரு, நான் 500 கேஸ் படிச்சிருக்கிறேன். இறந்து வந்தவங்களை கேஸை நான் படித்த பொழுது நான் கண்டு கொண்டது, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. அதனால இறப்பு என்பது நிரந்தரம் அல்ல. யாரும் இறப்பை குறித்து பயப்படவே வேண்டாம். அது ஒரு வழி, அது ஒரு டோர். அதை திறந்தா வேறு ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அது அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கையில 2 விதமான வாழ்க்கை இருக்கு. அதை நான் நாளைக்கு பேசுறேன். சண்டே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு ஒன்று இருக்கு, ஆகவே அதை சண்டே பேசுறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இறப்பை குறித்த ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்தீங்க. எங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. இனிமே நாங்க சாவை பத்தி பயப்படவே வேண்டான்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த உடல் இந்த உலகத்தில் அழிஞ்சாலும் இதே உடலை, ஆனா அழியாத ஒரு உடலா நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நன்றி சொல்லிட்டு எனக்கு இரவு படுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நாளை நம்மை அவருடைய வார்த்தையால், ஃபாதர் அடிக்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இறை வார்த்தையால் விடுதலை பெறும்படி வாங்க. பிரியமானவர்களே, நீங்க எப்ப ரெட்ரீட் சென்டர் எங்க போனாலும் சரி, எதுக்கு போங்க? இறை வார்த்தையால் விடுதலை பெறும்படி போங்க, இல்லைங்களா? அதிசயம் அற்புதத்தை ஆண்டவர் பின்னாடி செய்வார். அதிசயம் அற்புதத்தை நம்பி ஓடக்கூடாது எப்பவுமே. எப்ப நம்ம சர்ச்சுக்கு போனாலும், ரெட்ரீட் சென்டருக்கு போனாலும் எதுக்கு போகணும் தெரியுங்களா? ஆண்டவர் அவருடைய வார்த்தையால் நம்மை விடுவிப்பார். ஏன்னா அற்புதத்துக்காக இயேசு மேல நம்பிக்கை வச்சவங்களை இயேசுவுக்கு பிடிக்கல. அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாமே. யோவான் 2வது அதிகாரம் 23-25 வசனம். யோவான் பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு
பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். கவனிங்க, இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து அவர் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் இயேசு அவர்களை நம்பி விடவில்லை. கவனிச்சிங்களா? இயேசு யார நம்பல? இந்த அற்புதத்தை பார்த்து நம்பினாங்க பாத்தீங்களா அந்த கூட்டம், அவங்கள இயேசு நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் எதுக்காக வந்தவங்க? அற்புதத்துக்காக வந்தவங்க. அற்புதத்துக்காக வந்தவங்களை இயேசு நம்பவில்லை இல்லையா? அற்புதத்தை வச்சு இயேசுவை நம்ப கூடாது. ஆன்மாவை காத்துக்கொள்ளதான் இயேசுவை நம்பணும். அற்புதம் தானா நடக்கும். எடுத்த உடனே ஒரு சர்ச்சுக்கு அங்க போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்கும் வரக்கூடாது. எதுக்கு வரணும்? இயேசுவை ஆராதிக்க வரணும், இயேசுவை துதிக்க வரணும், இயேசுவுக்கு நன்றி சொல்ல வரணும். மத்தத அவர் பார்த்துப்பாரு. அதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். அவருக்கு எல்லார பத்தியும் தெரியும். நம்ம யாரும் அவருக்கு சொல்ல வேண்டாம். வாசிங்க. மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? எனக்கு தெரியாது, ஃபாதருக்கு தெரியாது. ஆனா பிரியமானவர்களே, நம்ம இனிமே எங்க போனாலும் ஆன்மாவை காத்து கொள்வதற்காக, இறை வார்த்தையின் வழியாக நாம் விடுதலை பெறுவதற்காகத்தான் எல்லா சர்ச்சுக்கும் எல்லா ரிட்ரீட் சென்டருக்கும் நம்ம போகணுமே ஒழிய வெறும் அற்புதத்துக்காக அங்க போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்கும் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவர் தானா செய்வாரு. நம்பிக்கை இருக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதம் தானா நடக்கும். அதுக்காகவே சர்ச்சுக்கு போக கூடாது. நம்ம சர்ச்சுக்கு போறதே அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த. இப்ப ஆராதனையில நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமை சேர்ப்போம். இன்னைக்கு ஒரு திருப்பலியில யூக்கரிஸ்டிக் பிரேயர்னு சொல்லுவாங்க. அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் வாசிச்சேன். ஃபாதர் கூட அதை அழகா அவர் அறியாமலே அதை எடுத்து வச்சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யாராவது எடுத்து வைக்கலன்னா அதை தான் எடுத்து வச்சு வாசிப்பேன். காமன் ப்ரிஃபெஸ் 4 எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிஃபெஸ். அதுல என்ன தெரியுமா இருக்கும்? கவனிக்கிறீங்களா? எந்திரிச்சு இல்லைங்க, எல்லாரும் ஆராதனைக்கு தயாராகும். எடுத்து வச்சிருங்க. எவ்வளவு அழகான ஒரு ப்ரிஃபெஸ் பாத்தீங்களா? அதுல என்ன இருக்கும் தெரியுமா? எல்லாம் எந்திரிச்சிட்டீங்களா? இனிமே நீங்க அதை கவனிங்க. காமன் ப்ரிஃபெஸ்னா என்னன்னு சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள் அப்படி சொல்றாங்க இல்லையா? அதுதான் காமன் ப்ரிஃபெஸ். அதுதான் நற்கருணை மன்றாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல பொது மன்றாட்டு 4வது ஜபத்துல இந்த வார்த்தைகள் இருக்கும். திருப்பலியில நெக்ஸ்ட் டைம் கவனிங்க. ஆண்டவரே, உமக்கு எங்கள் புகழ்ச்சி தேவையில்லை. ஆண்டவரே, உமக்கு எங்கள் புகழ்ச்சி தேவையில்லை. உமக்கு நன்றி செலுத்துவது கூட உமது அருட்துணையால் தான். நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றது கூட உங்களுடைய துணையால தான் ஆண்டவரை நன்றி சொல்றோம். இல்லைன்னா இந்த அற்ப பதர்களால உமக்கு நன்றி கூட சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது, எங்கள் புகழ்ச்சி உரையால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. நாம புகழ்றதாலே ஆண்டவர் மேன்மை அடைய போறாரு? ஏமா, அவர் ஏற்கனவே மேன்மையில தான் இருக்காரு இல்லையா? அது அழகா இருக்கு பாருங்களேன். நாங்கள் உம்மை புகழ்வதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது, எனினும் அது எங்களுடைய மீட்புக்கு பயனளிக்கிறது. அவரை துதிக்கிறதுனால, அவருக்கு நன்றி செலுத்துறதுனால அது நமக்கு பயனளிக்கிறது. ஆராதனையில துதிக்கிறோம், ஆராதனையில ஆராதிக்கிறோம், ஆராதனையில நன்றி சொல்றோம். இதெல்லாம் சொல்லுவாங்க இது ஆண்டவருக்கு, அவர் துதிகளின் மத்தியில் அதெல்லாம் கரெக்ட். அவரை துதிக்க துதிக்க அது யாருக்கு பயனளிக்கும்? நமக்கு பயனளிக்கும். அவருக்கு நன்றி செலுத்த அது யாருக்கு பயனளிக்கும்? நமக்கு பயனளிக்கும். இப்ப வாயை திறந்தே சில பேர் நன்றி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அது பலனே அளிக்காது. சில பேர் அப்படியே வாயில ஜிப்பு போட்ட மாதிரி இருப்பாங்க, வாயில பூட்டு போட்ட மாதிரி அப்படியே நிப்பாங்க, அமைதியா கல் மாதிரி நிப்பாங்க. பிரியமானவர்களே, அவர்களுக்கு அது பயனளிக்காது. அதனாலதான் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கணும், வாயை திறந்து நன்றி சொல்லணும். அந்த 10 தொழுநோயால ஒருத்தன் தான் நன்றி சொல்லுவான் ஆண்டவருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் உரத்த குரலில் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். எப்படி இருக்கும்? உரத்த குரல்ல நன்றி சொன்னான். அப்ப ஆண்டவர் கேட்பாரு, ஏன்பா அந்த பாக்கி 9 பேர் எங்கப்பா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த பிற இனத்தவனை தவிர. பாத்தீங்களா? யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றாங்களோ அவங்க நன்றி சொல்றதே இல்லை, ஆண்டவர் ஆராதிக்கிறதே இல்லை, ஆண்டவரை துதிக்கிறதே இல்லை. ஆக்சுவலா ஆண்டவர் ஆராதிக்கிறது யாரு? இந்த பிற இனத்தவன் தான் ஆண்டவர் ஆராதிக்கிறான். அப்ப ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொல்வார், அப்ப இந்த ஆராதனை நேரங்கள்ல முழுசா பங்கெடுக்கணும்.
வாயைத் திறந்து பாடணும், வாயைத் திறந்து நன்றி சொல்லணும். அது கடைசியா யாருக்கு பலன் கொடுக்கும்? நமக்கு பலன் கொடுக்கும். ஓகே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே